இரண்டாவது அத்தியாயத்துல ஹிரண்யகசிபுவனுடைய விருத்தாந்தத்தை பார்த்தோம். இந்த மூன்றாவது அத்தியாயத்துல ஹிரண்யகசிபு தவம் பண்ணி வரம் வாங்கிக்கிறத பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நாரதர் சொல்றார், யுதிஷ்டிரா, ஹிரண்யகசிபு தன்னை பிறரால் வெல்ல முடியாதவனாகவும் மூப்பு மரணம் இல்லாதவனாகவும் சத்ருக்கள் யாருமே இல்லாத ஒரு ராஜாவாகவும் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். அவன் மந்திரமலை செருவுல கால் கட்டை விரல்ல பூமியில நின்னுண்டு கைகள் எல்லாம் உயர தூக்கிண்டு கண்ணால ஆகாசத்தை பார்த்துண்டு அங்கேயே தன் பார்வையை நிலைநிறுத்திண்டு மிகவும் கொடூரமான ஒரு தபச பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அசுரன் தன்னுடைய காந்தியினால பிரளய காலத்து சூரியன் போல பிரகாசமா இருந்தான். அவன் இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ராட்சசர்களால உபதிரவிக்கப்பட்டு பூமியில மறைஞ்சு திரிஞ்சுட்டு இருந்த தேவதைகள் எல்லாரும் தங்கள் தங்கள் ஸ்தானங்களை அடையறா. அந்த அசுரனுடைய தலையிலிருந்து கிளம்பின புகையோடு சேர்ந்த அக்னி நாலா பக்கத்திலையும் பரவி லோகங்களை எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சது. நதிகளும் சமுத்திரங்களும் கலங்கி போச்சு. தீபங்களும் பர்வதங்களும் நிறைஞ்ச இந்த பூமண்டலம் அப்படியே நடுங்கி போயிடுத்து. சூர்யாதி கிரகங்களும் மற்ற நட்சத்திரங்களும் விழருது. திசைகள் எல்லாம் எரியறது. தேவதைகள் அந்த தபஸனுடைய நெருப்பால சொர்க்கலோகத்தை விட்டுட்டு சத்தியலோகத்துக்கு போறா. அங்க போய் பிரம்மாவை பார்த்து, தேவதேவனே, ஜெகத்துக்கு எல்லாம் பிரபுவே, நாங்கள்லாம் இந்த ஹிரண்யகசிபுவோட தபசால தகிக்கப்பட்டு சொர்க்கத்துல இருக்கவே முடியல. உங்களுக்கு பூஜை பண்ற இந்த உலகங்கள் எல்லாம் அவனுடைய தபஸனுடைய கொதிப்பால அழியறதுக்கு முன்னாடி அவனுடைய தவ நெருப்ப நீங்க அணைக்கணும். நீங்க எல்லோரையும் பரிபாலிக்க கூடியவர். பிறரால் செய்ய முடியாத தபச பண்ற அந்த அசுரனுடைய அபிப்பிராயம் தெரியாதா? உங்களுக்கு தெரியாதது அப்படின்னு எதுவுமே இல்ல, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் நாங்க சொல்றோம், பிரம்மதேவன் இந்திராதிகளுக்கு மேலான ஸ்தானத்துல இருக்கான். தவத்தினுடைய எல்லையையே அடைஞ்சவன். அவன் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சு சத்தியலோகத்துல தன்னிடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். காலமும் ரொம்ப நித்தியமானது, ஆத்மாவும் நித்தியமானதுதான். அதனால நான் எத்தனை காலம் ஆனாலும் தபஸ் பண்ணி அந்த தவ மகிமையால அந்த பிரம்மனோட ஆசனத்தை அடையணும். தவ மகிமையால் இந்த ஜகத்தை எல்லாம் தலகீழாக பண்ணிடுறேன். இந்த தேவாசுராதிகளின் நிலைமைய மாத்தி காமிக்கிறேன். பிரளய காலத்துல நாசமடைகின்ற வைகுண்டாதி லோகங்களை அடையறதுல எல்லாம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவன் எப்படியான உங்க இடத்த தான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறத நாங்க கேள்விப்பட்டோம். அதனால அவன் இந்த தபச பண்ணிட்டு இருக்கான். 3 லோகங்களுக்கும் நீங்க தானே பிரபு. அதனால இந்த விஷயத்துல நீங்க எது சரின்னு நினைக்கிறீங்களோ அத பண்ணுங்கோ. உங்களுடைய இந்த ஸ்தானம் பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் யோகம், க்ஷேமம், தர்மாதி புருஷார்த்தம், ஐஸ்வர்யம், மேன்மை இவைகளையெல்லாம் விளைவிக்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கு. இது மாறினா அவ யாருக்குமே எந்த விதமான ஒரு நன்மையுமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்ற. இப்படி தேவதைகள்லாம் சொன்னதோ பிரம்மதேவன் பிருகு, தக்ஷர் இவாளெல்லாம் தன்னோட கூட்டிண்டு ஹிரண்யகசிபுவோட ஆசிரமத்துக்கு போறார். அங்க அவன் புத்தும் புல்லும் மூங்கில்களாலும் அப்படியே மூடி போய் மறைக்கப்பட்டிருக்கான். அங்க அவனை காணும். அப்படியே சுத்தி சுத்தி உத்து பாக்குறார். கடைசியில எறும்புகளால தோல், ரத்தம், மாமிசம், மேதசு இவைகளெல்லாம் கடிக்கப்பட்டும் கூட அதை பத்தி கவலைப்படாம தன்னுடைய தவத்தினால உலகங்களை எல்லாம் எரிக்கின்ற மேகத்தால மறைக்கப்பட்ட ஒரு சூரியனை போல அந்த அசுரனை ஒரு வழியா கண்டுபிடிக்கிறா. கண்டுபிடிச்சுட்டு அவனை பார்த்து ஆச்சரியப்படுறா. ஓ கசிவருடைய புதல்வனே, எழுந்திருப்பா, உனக்கு க்ஷேமம் கட்டாயம் உண்டாகும். நீ தவ சித்தி அடைஞ்சுட்டே, உனக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கறதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. இப்படி ஒரு ஆச்சரியமான தைரியம் உங்ககிட்ட மட்டும்தான் நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வேறு யாருக்குமே கிடையாது. கொசு, எறும்பு எல்லாம்
உன்னுடைய தேகத்தை சாப்பிடுறது. இப்போ உன் பிராணன்கள் மட்டும்தான் எலும்புல இருக்கு. முன்பு உள்ள பிருகு முதலிய மகரிஷிகள்லாம் கூட இப்படி ஒரு பெரிய தபஸ பண்ணவே இல்லை. இனிமேலும் யாரும் பண்ணுவாளா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான். எவன்தான் தேவ வருஷத்தில் 100 வருஷம் வரைக்கும் தண்ணி கூட இல்லாம பிராணனை மட்டும் வச்சுட்டு இருப்பான். திதியினுடைய புதல்வனே, யோகிகளுக்கும் கிடைக்க முடியாத உன் மன உறுதி என்னையே ஜெயிச்சுடுத்து. அசுர சிரேஷ்டா, நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன். நீ கேக்குற வார்த்தையெல்லாம் நான் தரேன். மரணம் அடையும் தன்மையுள்ள உனக்கு கிடைத்த மரணம் இல்லாத என்னோட காட்சி வீணா போகாது அப்படின்னு சொல்லி தன் கமண்டலத்திலேந்து திவ்யமான ஜலத்தை எடுத்து எறும்புகளால் சாப்பிடப்பட்ட அந்த அசுரனுடைய அங்கத்துல புரோட்சண பண்றார். உடனே அந்த அசுரன் கட்டையிலேருந்து அக்னி கிளம்புறது மாதிரி அந்த புத்துலேருந்து பிராணபலம், இந்திரிய பலம், தேக பலம் ஆகிய எல்லாம் சேர்ந்து சகல அவயவங்களோடு வஜ்ரம் போல உறுதியான அங்கங்களோடு உருக்கின தங்கம் போல பளபளன்னு ஜொலிச்சுண்டு எவ்வன வயதோடு வெளியில வரான். ஆகாசத்துல ஹம்ச வாகனத்துல மேலே இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவனை பார்த்து ஆனந்தத்தோடு பூமியில தலை சாச்சு நமஸ்காரம் பண்ணி வணக்கத்தோடு கைய கூப்பிண்டு பிரம்மதேவனை பார்த்து உடம்பெல்லாம் மயிர்கூச்சல் உண்டாக கண்ணிலே ஆனந்த கண்ணீர் பெருக சோஸ்திரம் பண்றான். ஹிரண்யகசிப்பு சொல்றான், கல்பம் முடிகிற காலத்துல இந்த ஜகத்தை எல்லாம் பெரிய அந்தகாரம் சூழ்ந்திருக்க ஸ்வயம் பிரகாசனான நீ உன்னோட தேஜசால அதை பிரகாசிக்க பண்ணின. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகிய 3 சக்திகளை உடைய நீ சத்துவ ரஜஸ் தமோ குணங்களை எல்லாம் கொண்டு இந்த ஜகத்தை எல்லாம் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது இவைகளை எல்லாம் பண்ற. நீ எல்லாரையும் விட மேலானவன், மகா குணங்கள் உடையவன். உனக்கு என்னோட நமஸ்காரம். நீ ஜகத் காரண பூதன், ஞான விஞ்ஞான மூர்த்தி. பிராணன்கள், இந்திரியங்கள், மனம், புத்தி, பூமி முதலிய பஞ்ச பூதங்கள் இவைகளால் நீ இந்த பிரபஞ்ச ரூபமாக இருக்க. உனக்கு என்னோட நமஸ்காரம். நீ ஜங்கம ஸ்தாவர ரூபமான இந்த பிரபஞ்சத்தின் உள்ளே புகுந்து முக்கிய பிராண ரூபியாக இதை தாங்கிட்டு இருக்க. நீயே இந்த உலகத்தில் உள்ள பிரஜைகளுக்கெல்லாம் பிரபுவானவன். புத்தி, மனம், இந்திரியங்கள் இவற்றையெல்லாம் நீயே நிர்வாகிக்கிற. நீ பூமி முதலிய பஞ்ச பூதங்களுக்கும் சப்தாதி விஷயங்களை கிரகிக்கின்ற இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் உள்ளே புகுந்துண்டு அவற்றை தரிக்கிறாய். சாதுர்ஹோத்திரம் முதலிய மந்திர வித்தைகளோடு கூடின வேதங்களால் நீயே யஜ்ஜாதி கர்மங்களை எல்லாம் நடத்துற. நீயே மன உறுதியுடைய யோகிகளுக்கு அந்தராத்மாவாக இருந்துண்டு அந்த யோகத்தையும் நீனே நடத்துற. நீ தேசகால வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன், எல்லாம் தெரிஞ்சவன். நீயே எல்லாவற்றிற்கும் உள்புகுந்து நியமிக்கிறாய். இமை கொட்டாமல் விழித்து கொண்டிருக்கின்ற அந்த காலமும் நீனேதான். லவம், க்ஷணம் முதலிய கால அவயவங்களால் பிராணிகளின் ஆயுளை குறையும்படி செய்வதும் நீதான். நீயே நிர்விகாரனான அந்த பரமாத்மா. நீ சிறந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவன். கர்மத்தினால் விளையும் பிறவி முதலிய விகாரங்கள் உனக்கு கிடையவே கிடையாது. சமஸ்த ஜீவலோகத்திற்கும் உயிர் தருகின்ற ஆத்மா நீதான். ஜங்கம ஸ்தாவர ரூபமான இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு மேற்பட்டதோ அல்லது உங்களுக்கு நிகரானதோ எதுவுமே இல்ல. வேறுபட்டதும் எதுவும் இல்ல. வேதங்களும் உபவேதங்களும் மற்ற சமஸ்தமான சப்த பிரபஞ்சங்களும் உன்னுடைய சரீரங்கள் தான். நீ சொர்ணம் போல இந்த பிரம்மாண்டத்திற்குள் கர்ப்பம் போல இருக்க. நீ அளவிட முடியாத ஸ்வரூப குணங்கள் உடையவன். நீ 3 லோகங்களுக்கும் வெளியிலே பரமபதத்திலே இருக்கின்றவன். ஸ்தூல சேதனா சேதன ரூபமான இந்த ஜகத்தெல்லாம் உன்னுடைய ஸ்தூல சரீரம்தான். எந்த சரீரத்தினால் ஜீவாத்மாக்களுக்கு இந்திரியங்கள், பிராணன்கள், மனம் எல்லாம் படைத்து அதற்கு விஷயங்களான சப்தாதி குணங்களை லீலைக்காக அனுபவிக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய சூக்ஷ்ம சரீரம். நீ மேலான ஸ்தானத்திலே இருக்கின்றவன். இந்திரியங்களால் உன்னை தெரிஞ்சுக்க முடியுமா? அனைவருக்கும் நீதான் அந்தராத்மா, புராண புருஷன்.
தேச கால வஸ்து பரிச்சேதங்கள் இல்லாதவன். இந்திரியங்களுக்கு விஷயமாகாத உன் சொரூபத்தால இந்த பிரபஞ்சமே நிறைஞ்சு போயிருக்கு. சேதனா சேதனங்கள் எல்லாம் உன்னுடைய சக்திகள் அல்லவா? அவைகள் உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியுமா? பிரியவே முடியாது. நீ ஷாட்குண்ய பூர்ணன். உனக்கு என் நமஸ்காரம். வரதராஜனே, எனக்கு இஷ்டமான வரத்தை நீ கொடுக்கிறேன்னா, நீ படைத்த சமஸ்த பூதங்களில் இருந்தும் எனக்கு மரணம் வரக்கூடாது. அனுகிரகம் செய்வாய். இது மட்டுமல்ல, கிரகம் முதலியவற்றின் உள்ளேயோ வெளியிலேயோ பகலிலோ அல்லது ராத்திரியிலோ எனக்கு மரணம் வரக்கூடாது. நீ படைத்த வஸ்துக்களில் அடங்காத உங்கிட்டேந்து எனக்கு மரணம் வரக்கூடாது. பூமியிலாவது ஆகாசத்திலாவது எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. மிருகங்களாலோ மனுஷர்களாலோ பிராணன் இல்லாத வஸ்துக்களாலோ பிராணனுள்ள பூதங்களாலோ தேவதைகளாலோ அசுரர்களாலோ மகா சர்ப்பங்களாலோ எனக்கு மரணம் வரக்கூடாது. யுத்தத்துல நான் இணை இல்லாதவனாக இருக்கணும். பிரஜைகளுக்கு எல்லாம் நான் மட்டுமே பிரபுவாக இருக்கணும். இந்திரன் முதலிய சமஸ்த லோகபாலர்களுடைய மகிமையையும் யோகங்களுக்கு உள்ள அழியாத அனிமாதி ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தரணும் அப்படின்னு ஹிரண்யகசிப்பு வரம் கேட்டான் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த 4வது அத்தியாயத்துல ஹிரண்யகசிப்பு வரங்களை அடைந்து லோகபாலர்களை எல்லாம் வென்று விஷ்ணு துவேஷத்தினால அவளெல்லாம் கஷ்டப்படுத்துறத பத்தி சொல்றா. அத அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.